அந்த கண் பொறுத்தளவு பிரசாந்தோடைய ரீஎன்ட்ரி எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு விசேஷமாக இல்லை. என்ன இதில் ஒரு மைனஸு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது மலையாள படம். மலையாளத்தில் வந்து பிருத்திவிராஜ் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஹிந்தி நான் பார்க்கல. ஹிந்திலையும் வந்திருக்கு அப்படி சொன்னாங்க. ஹிந்தி நான் பார்க்கல. இது தெரியாமல் நான் உள்ளே போய் லாக் ஆகிட்டேன். இது ஒரு பெரிய ஒரு மைனஸ். ஏன்னா அது சொல்லியிருக்கணும் அவங்க. அது மாதிரி மலையாளத்தில் உள்ள படம் எப்படி வந்து உங்களுக்கு இந்த முத்து, சந்திரமுகி இதெல்லாம் வந்து மலையாளத்தில் இருந்து சூப்பர் ஸ்டார் பண்ணியிருப்பார். அப்போ இதை வந்து சொல்லியிருந்தாங்கன்னா மைண்ட் செட்டில் வரலாம். இது ஒரு ஏமாற்றம். ஆடியன்ஸுக்கு வந்து இது ஒரு ஏமாற்றம். உள்ளே உட்காந்த அப்புறம் தான் தெரியுது, ஆஹா இது மலையாளத்தில் வந்த படமாச்சே, ஹிந்தியில் வந்த படமாச்சே அப்படிங்கிறது பழைய ஆடியன்ஸு கொஞ்சம் குழப்பத்திலே இருந்தாங்க. அந்த நல்லா இருக்குதுன்னு சொல்கிறவங்க 90% இருக்காது. நீங்கள் சும்மா ஏதோ பில்டப் பண்ணுறீங்க. ஒரு 60% ஒரு 10-15 பேர் நல்லா இருக்குன்னு சொன்னால், ஆனால் அந்த மலையாள படம் ஹிந்தி படம் பார்த்துருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. மேக்ஸிமம் என்ன கேட்டிங்கன்னா, மலையாள படம் அந்த பிருத்திவிராஜுடைய பெர்ஃபார்மன்ஸு ஹிந்தி யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அது பார்த்துட்டு அது ஒரு ஏமாறு உள்ள ஐயோ இது வந்து மலையாள படமாச்சே, சரிங்க இருந்தால் கூட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்ல. அந்த அளவுக்கு பிருத்திவிராஜுடைய பெர்ஃபார்மன்ஸு கிட்டே வரல பிரசாந்த். வராரு போகிறாரு, நடிக்கிறாரு, கண்ணு தெரியாமல் வருது. அது நிறைய இடங்களில் லாக் ஆகுது. மொத்தத்தில் ஒரு இவ்வளோ பெரிய டீமை வச்சுட்டு ஒரு வித்தியாசமான கதையை செலக்ட் பண்ணி எடுத்துருந்துருக்கலாம். அவர் தியாகராஜன் சார் நாளைக்கு அப்புறம் டைரக்ஷன் பண்ணுறாரு. இதுதான் ஆடியன்ஸுக்கு ஒரு ஏமாற்றம். பிரசாந்த் ரீஎன்ட்ரி ஹீரோ ஒரு வித்தியாசமான ஒரு கதையை செலக்ட் பண்ணி ஒரு நல்ல படம், பெட்ரு படமாக கொடுத்துருந்துருக்கலாம். இல்லை சார், அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை சார். என்ன உங்களுக்கு நான் பண்ணி சொல்கிறது என்னென்னா, இந்த கதை சரியில்லை அப்படின்னாலே உங்களுக்கு ஃபுல்லாக அவங்களுடைய உயிரை கொடுத்து நடிக்கிறது வந்து அது வெளியில் வராது. லாக்கு அது எங்கே மூஞ்சை சுழிச்சிக்கிட்டே தான் இருக்குது சீன் பை சீன். கொஞ்சம் பெட்டரான கதையை செலக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட்டு, மியூசிக், சாங் 2 சாங் நல்லா இருக்குது. ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான். பிரசாந்த் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். என்ன சொல்கிறது, இப்படியே வருத்தமாக தான் இருக்குது. நல்லா இல்லைன்னு இல்லை. அதுதான் சார் நான் என்ன சொல்கிறேன்னா, அரைச்சமாகவே ஏன் அரைப்பீங்க? ஏன்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு மேக்ஸிமம் 5 கோடி ரூபா பட்ஜெட் ஆயிருங்க. ஆமாம் ஆயிருக்கும். இருந்தாலும் இந்த இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு கதையை செலக்ட் பண்ணி பண்ணலாமாங்கிறது தான் சினிமா பத்திரிகை செய்தி தொடர்பாளர், என்னுடைய சினிமா ரசிகர்கள் சார்பாக எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். அது பண்ணியிருந்துருக்கலாம். ஏன் நீங்கள் அரைச்சமாவே அரைக்கிறது தப்பு இல்லை தம்பி. அதை கொஞ்சம் ஏன்னா இன்னொன்று சொல்கிறேன். தடயம்னு ஒரு படம் தம்பி. தடயம் யார்? அருண் விஜய். நீங்கள் அது பார்த்து தடம் இது வந்து ஜானி படம், ரஜினி சார் ஜானி படத்தில் உள்ள. ஆனால் உண்மையிலே அது ஓரளவுக்கு தான் சொல்லியிருந்தாங்க, எனக்கு தெரியாமல் தான் நம்ம உள்ளே போய் பார்த்தோம். ஆனால் அற்புதமாக பயங்கரமாக பண்ணியிருப்பார். அப்போ இதே மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம்னு சொல்லலாம். இப்போ இது பிரசாந்தை பொறுத்தளவுக்கு பிருத்திவிராஜா பிரசாந்தா அப்படின்னு கேட்டால் பிருத்திவிராஜ் தான் கலக்கியிருப்பார். நான் பெர்ஃபார்மன்ஸ் 4-5 ட்ரிப்பு நான் பார்த்தேங்க. இதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. கொஞ்சம் ஒரு பெட்டராக நீங்கள் பண்ணி இல்லை. இந்த படத்தை பொறுத்தளவு நான் சொல்கிறேன், ஜீன்ஸ்லாம் பெரிய ரசிகங்க. ஜீன்ஸ்லாம் என்ன பண்ணாது, என்ன சாங் ஏறமான சங்கர் சார் கூட்டணி. பிரசாந்த் படத்துலேயே எனக்கு ஜீன்ஸ் தான். ஜீன்ஸை தவிர வேறு எல்லாமே மொக்கையாக தான் வரிசையாக கொடுத்து. அப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹீரோவாக பண்ணும் போது ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு தான் ஆடியன்ஸும் எதிர்பார்த்து, அவங்க கூட்டத்தில் நானும் எதிர்பார்த்து வந்தேன். உட்கார்ந்தீங்கன்னா அப்படியே மலையாள படம் கொஞ்சம் அதுக்கு தான் வருத்தமாக இருக்குது. வித்தியாசமான ஒரு கதையை செலக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். நிறைய சொல்லாங்க. ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக நான் பார்த்த படத்தில் மகாராஜா அற்புதமான படம். அதே மாதிரி ரோமியோன்னு சொல்லிட்டு விஜய் ஆண்டனி படம் நல்லாயிருக்கும். ஒரு வித்தியாசமான கதை, சிம்பிள். அது மாதிரி பிடி வாத்தியார் இதெல்லாம் அருமையாக இருக்கும். சர்தார் நல்ல படங்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நாங்கள் கொண்டாடுவோம் வெளியே வந்து. என்ன சொல்கிறீங்க? அந்த மாதிரி ஒரு அதுதான் சொல்கிறேன் சார். இந்த மாதிரி ஒரு நல்ல படங்கள். ஏன்னா உங்களுக்கு என்ன குறை? நீங்கள் சொன்ன மாதிரி 5 கோடி ரூபா நீங்கள் அதுக்கு மேலே ஆயிருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இதை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதையை நீங்கள் பண்ணியிருந்துருக்கலாமா? இதுதான் ஒரு சினிமா ரசிகர் அதானே எதிர்பார்க்குறாங்க. அரைச்ச மாவை அரைக்கவே தப்பு இல்லை. பெட்டராக நீங்கள் பண்ணியிருந்துருக்கலாமே. நீங்கள் அந்த படத்தை நீங்கள் போய் பாருங்கள். பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ணியிருப்பார். யார்? பிருத்திவிராஜ். ஹிந்தி நான் பார்க்கல. இதுதான் ஒரு வருத்தம். எனிவே பிரசாந்த் ரசிகர்களுக்கு இது ஒரு ஏமாற்றம் தான்.